பன்மையில உயர்திணைக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது தான் தாம். தான் தாம் வந்து உயர்திணையில எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அவர்தாம். அவர் அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்லுவோம். ஒருத்தரை வந்து நம்ம என்ன சொல்றோம்? அவர்தாம். அப்ப ஒருமை தானே, அதுக்காக அந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மரியாதை நிமித்தமாக ஒருத்தராக இருந்தாலும் அவரை வந்து நம்ம மரியாதைக்குரியவராக கருதும் போது அவரை நம்ம என்னதான் சொல்லணும்? அவர்தாம். அவர்தாம் வந்தார், அவர்தாம் பேசினார், அவர்தாம் வாழ்த்தினார், அந்த மாதிரி தாம் பயன்படுத்தணும். அப்போ இது சரி. அடுத்தது அவர்கள்தாம். இது என்னது? அவர் வந்து ஒருமையா இருந்தாலும் நம்ம தாம் சொன்னோம். அவர்கள் வந்து என்னது? பன்மை. அவர்கள் பன்மைக்கு நம்ம என்னதான் சொல்லணும்? தாம் சொல்லணும். அடுத்து அவைதாம். இந்த இடத்துல அவை அப்படின்னு சொல்றது என்னது? அக்ரிணை. அக்ரிணையில சொல்லும் போது தாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து உயர்திணை பன்மைக்குரியது. அப்ப இந்த இடத்துல தாம் சொல்லக்கூடாது. அப்ப இது தவறு. அடுத்து இவன் தான். ஒருமை. இவன் சின்ன பையனா இருக்கலாம். அப்ப இவன் தான். அடுத்து கண்ணன் தான். இப்போ நம்ம யாரையாவது மரியாதை நிமித்தமா சொல்லும் போது தாம் பயன்படுத்தலாம். பன்மைக்கும் தாம் பயன்படுத்தலாம். ஒருமைனா என்ன சொல்லணும்? தான் தான் சொல்லணும்.